காஸ்மெட்டிக்ஸ் பர்ச்சேஸ் போயிட்டுருக்கேன். நெயில் பாலிஷ் அவசர அவசரம் போட்ட ஒரே ஒரு கோட்டிங். அன்றைக்கி கல்யாணத்துக்கு போடலான்னு நினச்சி மறந்துட்டேன். ஏபிடி சலாம், நீங்கள் டீச்சராக இருந்தால் பசங்க படிக்கலைன்னா என்ன தண்டனை கொடுப்பீங்க? நான் டீச்சராக 2 வருஷம் வேலை செஞ்சேன்தான். எங்கள் அப்பாவே ஸ்கூல் நடத்துகிறாரு. நான் ஒரு நாள் கூட குழந்தைங்கள அடித்ததே கிடையாது. என் பையனை தான் அடிச்சிருக்கேன். அது ஏன் ரத்தங்கிறனால அடிச்சிருக்கேன். வேறவங்களோட குழந்தைங்கள நான் அடித்ததே கிடையாது. அவங்க படிக்கலைனாலும் முதல்ல தனியாக கூப்பிட்டு போய் எந்த குழந்தை படிக்கலையோ அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் விளாட வச்சுட்டு நைஸாக கேட்பேன், ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, புரியலையா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் கவலைப்படுறாங்களா அப்படின்னு முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஃபேமிலி இஷ்யூனால் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க குழந்தைங்கன்னா அவங்க ஃபேமிலிகிட்ட கொஞ்சம் அவங்க முன்னாடி சண்டை போட வேண்டாம், அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி பாசமாக புரிய வச்சு அப்புறம் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வருவேன். அதை தான் நான் எங்கள் அப்பா ஸ்கூலில் நான் பண்ணேன். என் குழந்தைங்க இன்னும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. நான் போயிட்டுருக்க டைமில் இருந்ததில் ஒரு பாப்பா தான் இருக்குது 5th. அதுக்கு போனோன்னே, மேடம் எப்போ வந்தீங்க, நீங்கள் வாங்கலை ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா டீச்சர், நாங்கள் படிக்கலைன்னா அடிக்க மாட்டாங்க, ஆனால் தொடையில் வலி கிள்ளிடுவாங்களா. நான் என் பையனை வேணால் அது பண்ணியிருக்கேன், சின்னதில் கிள்ளுவேன், சட்டுவத்தில் அடிப்பேன். ஆனால் மற்றவங்களோட குழந்தைங்கள அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்புறம் எந்த டீச்சருக்குமே எந்த குழந்தையும் ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டு ரூல்ஸ் வந்து அடிக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் குழந்த படிக்குதோ படிக்கலையோ நம்ம பாசமாக கைண்டாக அவங்கள்ட்ட ஏன் படிக்கலைன்னா என்னெல்லாம் ஆகும், அப்புறம் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னெல்லாம் நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் புரிய வைக்கணும் அந்த குழந்தைக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ட்டு. புரிய வச்சா எந்த குழந்தையும் புரிஞ்சுக்கும். ஹாய் அம்மாஸ் கிச்சன், வாங்க. நான் இன்றைக்கி காலைல உங்கள் லைவ் ஒரு 9:30 மணி அப்படி வரலான்ட்டு வந்தால் நீங்கள் 15 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டீங்க. இல்லை அம்மாஸ் கிச்சன், நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். நான் கோயம்புத்தூர் பார்லர் திங்ஸ் கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அது கொரியர் பண்ண சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. நாளைக்கே ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதனால நான் கோயம்புத்தூர் பர்ச்சேஸ் போயிட்டுருக்கேன். நான் லீவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே அடுத்த மாதம் லாஸ்ட்டில் தான் வெளியே போவோம். மாதம் 2 நாள் 3 நாள் வெளியே போயிடுவோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாதத்தோட கோட்டா முடிஞ்சிருச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்வீஸ் கேட்டிருக்காங்க நாளைக்கு. அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கு தான் மேலே ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். அப்புறம் நிறையா குட்டி குட்டி வேலை இருந்துச்சு. ஜியோ சிம்மு 2 மாதமாக தேடிட்டுருக்கேன். ஆனஞ்சி புது மொபைல் வாங்கி கொடுத்து அடுத்த பர்த்டேவே வந்துடும் போல் இருக்கு. ஏப்ரலில் வாங்கி கொடுத்தது, இன்னும் அதுக்கு சிம் போட்டு ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ ஆன் தி வேல நிறையா வேலைங்க எழுதி வச்சுருக்கேன், மறந்துடும்ன்ட்டு. 2 காஸ்மெட்டிக்ஸ் கடைக்கு போகணும். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் மத்தியானம் ஒரு 3-4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். கிளைண்ட்ஸ் வந்து காலையிலேருந்து யாரும் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கல, யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கலை, இதுக்கு ஃபேஷியலுக்கோ எதுக்கோ வரேன் அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் கிளம்பியிருக்கேன். நேற்று வரைக்கும் நைட்டு 10:10க்கு தான் முடித்தேன் நேற்று. அதனால் நேற்று வரைக்கும் கிளைண்ட்ஸ் முடிச்சுட்டேன். இன்றைக்கி யாராச்சும் வந்தாங்கன்னா வீடியோ போட்டு தான் கிளம்புறேன். சாயந்தரம் வந்தாங்கன்னா ஓகே தான். 5க்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஓகே தான். கோர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும். அதுவும் நிறைய வேலை இருக்குது, அது நான் தான் போய் ஆகணும். அதனால போயிட்டுருக்கேன். சேலமா வரணும். சேலமில் எங்கள் அக்கா இருக்காங்க, ஆத்தூர். நீங்கள் சேலமில் எங்கே இருக்கீங்க? மெயின் சேலமில் இருக்கீங்களா? ஆத்தூர் அக்காவை பார்க்க போகணும். பார்க்கலாம், இந்த மாதம் கடைசியில் போனாலும் போவேன். சேலம் வந்தேன்னா டண்டோர் அடிச்சுட்டு தானே கிளம்பேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மறந்துடும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா, யார் யார் எந்த ஊருன்னு மறந்துடும். உறவுகளே சேலம் கிளம்பல அப்படின்னு நான் வீடியோ போட்டேன்னா உடனே நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நாங்கள் வரோம்.